சின்னத்திரை ரசிகர்களை கவர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ வெளியாக இருக்குது. அது என்னங்கிறத வாங்க மூலியமையா இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடன நிகழ்ச்சியின் மூலமாக சின்னத்திரைக்கு அறிமுகமானவ தான் நடிகை ஆலியா மானஷா. இவங்க இதன் பிறகு கோவில் திருவிழாக்களிலும் மேடை நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிருந்தாங்க. இதன் மூலமாக இவங்களுக்கு சின்னத்திரையில் பல சீரியலுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமாங்க, ராஜாராணி சீரியல் சீசன் 1 சீசன் 2 இனிய என பல சீரியல் நடிச்சு சின்னத்திரையில் பிரபலமான நடிகையாக வலம் வரக்கூடியவங்க தான் நடிகை ஆலியா மானஷா. நடிகை ஆலியா மானஷா ராஜாராணி சீரியல் சீசன் 2ல் இருக்கும்போது தான் அவங்க 2வது முறையாக கர்ப்பமாக இருந்தாங்க. இதனால் சீரியலிருந்து வெளியிட்டாங்க. குழந்தை பெற்ற பிறகு பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் ஆகி ஹிட்டான சீரியல் தான் இனியா. இனியா சீரியலில் இனியா கதாபாத்திரம் வச்சுருந்தாங்க. அந்த சீரியல் முடிஞ்ச பிறகு ஆலியா வேறு எந்த ஒரு சீரியல் நடிக்கலை. ஆலியா மானஷா சீரியல் போல இருக்கும். ஆலியா மானஷா ஏதாவது சீரியல் நடிக்கிறாங்களே என அவளுடன் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி வெளியே இருக்குது. ஆமாங்க, நடிகை ஆலியா மானஷா இப்போ ஒரு புதிய சீரியல் நடிக்கிறது கம்மிட்டாக இருக்காங்களாம். இந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இப்போ ஆலியா மானஷா அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஆலியா மானஷா அவர்கள் நடிக்கிற புது சீரியலோட டைட்டில் என்ன, அந்த சீரியல் என்னது, எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற அஃபீஷியல் தகவல் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் ஆலியா மானஷா அவங்களுடைய சீரியலை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா என்னங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமாவில் சில முக்கியமான நிகழ்ச்சியிலே தொகுத்துவலகும் தொகுப்பாளியாக வலம் வருவங்க தான் டிடி என்று சொல்லக்கூடிய திவ்யதர்ஷினி. இவங்க காஃபி வித் டிடி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தான் மக்கள் மத்தியில் அறிமுகமானாங்க. அதன் பிறகு பல நிகழ்ச்சிகளை இவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க. தொகுப்பாளர் மட்டுமல்லாமல் நலதமேந்தி, விசில், பவர் பாண்டி, துருவ நட்சத்திரம், சர்வம் தாளமயம் என ஒரு சில திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் டிடி அவர்கள் அடிக்கடி ஃபோட்டோஷூட்லாம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுவாங்க. அந்த வகையில் டீ கடை ஆரம்பிக்க போவதாகவும் அதற்காக டீ ஆற்றி பழகுவதாகவும் டிடி ஒரு ஃபோட்டோ ஒன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, ரொம்ப நாள் கனவு ஸ்டைலாக ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணுண்டு. அதுக்கு முதல்ல காஃபி ஆற்ற தெரியுமான்னு கேட்டாங்க. உடனே பர்ஃபார்மன்ஸ் படிய லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். காஃபி ஷாப் வைக்கலாமா இல்லை வீண் வேலையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் பழக்கம் டிடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம 2.2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.